வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க மோட்டோ G86ஓட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு சூப்பராக இப்போ லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இதில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மஞ்சுநாத். டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ 1.5Kக்கு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்துட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்டு கொரில்லா கிளாஸ் வந்துட்டு 7i வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இதில். அண்ட் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 12 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சூப்பராக யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். 4500 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் கூட பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த மொபைலில் IP68 அண்டு IP69 ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சரி, தண்ணி இது மேலே ஃபோர்ஸாக நீங்கள் அடித்தாலும் சரி, மழை காலத்தில் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இந்த மொபைலுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறப்போ 6720 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்துட்டு இதில் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 நாளுக்கு மேலேயே வந்து தாராளமாக சார்ஜ் நிற்குதுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இதோட கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வந்துட்டு 32 MP செல்ஃபி கேமரா வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 MPக்கான மெயின் கேமரா சோனியில் வந்துட்டு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட மீடியாடெக் பார்க்குறப்போ 7400 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கேம் விளாட்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட ரேம் பார்க்குறப்போ 8GB ரேமு 128GB ஸ்டோரேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1 இயருக்கு மட்டும்தான் இதோடைய சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறப்போ 17,999க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 18,000 வச்சுக்கலாமே. ஸோ அதனால் 18,000 ஒரு பெஸ்ட்டான ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கொஞ்சம் பெஸ்ட்டாக அமையும் நான் நினைக்கிறேன். என்ன சாஃப்ட்வேர் மட்டும் 1 இயருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் மைனஸ். மற்றபடி இதோடைய ஸ்க்ரீனில் ஆகட்டும், இதோடைய டவுல் ஸ்பீக்கர் ஆகட்டும், கேமரா குவாலிட்டி ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த மொபைலில் ஒரு சில விஷயங்கள் குறைவாக இருக்குது. என்னென்னு பார்க்குறப்போ 33 வாட் சார்ஜர் மட்டும் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 இயருக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 33 வாட் சார்ஜரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். மற்றபடி இந்த மொபைல் வந்துட்டு ஆல்ரவுண்டில் கேமரா குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.